இதே வட சென்னையில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தின நான் உட்பட மரியாதைக்குரிய ப. சிதம்பரம், தோழர் பாலகிருஷ்ணன், சகோதரர் திருமாவளவன், பேராசிரியர் ஜவஹர்லா, தம்பி உதயநிதினு 8000 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டதுதான் பழனிசாமி ஆட்சி. பெண்கள் குழந்தைகள் பார்க்காம கூட எல்லார் மேலையும் லத்தி சார்ஜ் பண்ணி அதை ரசிச்சார பழனிசாமி. இரண்டாவது எடுத்துக்காட்டு 3 வேளாண் சட்டங்கள். இதையும் ஆதரிச்சு துரோகம் பண்ண புண்ணியவான் தான் இந்த பழனிசாமி. பாஜகவுக்கு விசுவாச காற்று வேகத்தில் இன்னும் ஒரு படி மேல போய் இந்த சட்டம் வந்தா நம்ம விவசாயிகள் உத்தரப்பிரதேசம் போய் வியாபாரம் பண்ணலாம். இதை எதிர்க்கிறவங்க விவசாயிகள் இல்ல, புரோக்கர்கள்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசினாரு இந்த புரோக்கர் பழனிசாமி. இது மட்டுமல்ல, ஐயன் திருவள்ளுவர், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர்னு தமிழ்நாடு பெரிதும் மதித்து போற்று ஆளுமைகள் மேல பாஜக காவி சாயம் பூசினதை கைகட்டி வாய்ப்புத்தி வேடிக்கை பார்த்தார். இவ்வளவு தன்னுடைய சொந்த கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பாஜக காவி சாயம் பூசினதையே கண்டுக்காம இருந்தவர் தான் பழனிசாமி. அவர்தான் இந்த தேர்தலில் பாஜகவோட உத்தரவுப்படி பி டீமா நிற்கிறார். இது கூட அவருடைய சொந்த முடிவில்ல, பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். இவர் நாடாளுமன்ற தேர்தலுக்காக நடிக்கிறாரு. பழனிசாமி வேஷம் எல்லாம் மக்கள் கிட்ட எப்போதுமே எடுபட போவதில்லை. இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்க இந்தியா முழுக்க எல்லா மாநில மக்களும் தயாராகிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க நான் தேர்தல் சுற்றுப்பயணம் போயிட்டு சென்னை வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஊர்லயும் பொதுமக்கள், இளைஞர்கள், குறிப்பா பெண்கள் தர ஆதரவு பிரமிக்க வைக்குது. சென்னையும் திருவள்ளூரையும் 10 ஆண்டு கால ஆட்சியில பாஜக அதிமுகவும் முழுசா புறக்கணிச்சாங்க. அதனால்தான் 2019 தேர்தலையும் 2021 தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க அவங்க 2 பேரையும் மொத்தமாக ஒதுக்கி திமுக கூட்டணிக்கு முழு வெற்றியை தந்தீங்க. அது இந்த தேர்தலையும் தொடரணும். சென்னையும் திருவள்ளூரும் வளர காரணம் திமுக ஆட்சி. இந்த பகுதியை எப்பவும் கண்டுகொள்ளாத ஆட்சி அதிமுக பாஜக ஆட்சி. இதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்க வெற்றி பெற வைக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.